நமோ வெங்கடேஷாய. ஜூலை மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து நாளைக்கு நீங்கள் ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவா, இதில் ஏதாவது புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூலை 3ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் சுந்தர்ராஜ அவதார உற்சவம். ஜூலை 11ஆம் தேதி ஏகாதசி கிருத்திகா நட்சத்திரம். ஜூலை 12ஆம் தேதி மாச சிவராத்திரி ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவால ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருளி மாடவீதி உலா வருவாங்க. ஜூலை 13ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவால மலையப்ப சுவாமி தாயாரோட எதிர் சேவையாக சுவாமி ராமானுஜரும் மாட வீதி உலா வருவார். ஜூலை 14ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீ ராமரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவால ராம சீதா லக்ஷ்மணன் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் மாட வீதி உலா வருவார். அண்ட் 14ஆம் தேதி அமாவாசையும் கூட. ஜூலை 17ஆம் தேதி ஆண்டுக்கொரு முறை நடக்கும் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட புஷ்ப பல்லாக்கு, டன் கணக்கால் ஆன மலர்களால் பல்லக்கு அலங்காரம் செய்து மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வருவாங்க. சாயந்தரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த புஷ்ப பல்லாக்கு பார்க்குறதுக்கு. சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் மாட வீதியில் இருந்தாலே பார்க்கலாம். இதுக்கு டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. திருமலையில் மாட வீதியில் இருந்தாலே பார்க்கலாம். இது வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோன்னா கூட சாயந்தரம் மாட வீதியில் இருந்தால் பார்க்கலாம். போலனா கூட பார்க்கலாம் எஸ்பிசி சேனலில். ஜூலை 17ஆம் தேதி ஆனி வார ஆஸ்தானம். அன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த புஷ்ப பல்லாக்கு. அன்னைக்கு கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சக்ஷாத்கார வைபோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 19ஆம் தேதி முடியுது அந்த வைபோத்சவம். ஜூலை 24ஆம் தேதி கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம். ஜூலை 25ஆம் தேதி ஏகாதசி கீழ் திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 26ஆம் தேதி துளசி மகாத்மியம் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற ஜேஷ்டாபிஷேகம் முடியுது. ஜூலை 28ஆம் தேதி கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. ஜூலை 29ஆம் தேதி பௌர்ணமி. அன்றைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்கும், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சாயந்தரம் 7 to 9 திருமலா மாட வீதியில் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி உலா வருவார். எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஜூலை 30ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். அப்பளை கொண்ட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் சேவா மாதிரி, அதாவது புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆனுவல் சேவா கிடையாது. புஷ்ப பல்லாக்கு விசேஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜூலை 17ஆம் தேதி, ஏன்னா எப்பொழுதும் 16 தேதிக்கு வரும், இந்த வருஷம் 17ஆம் தேதி. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவா. போன மாதம் கொஞ்சம் டிலேவாக ஓப்பன் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆலும் ப்ரிப்பேர்டாக இருங்க. அடுத்து டியூ டு இன்ஆக்டிவிட்டியாக அதனால் லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாப்பப் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரீட்ரை கொடுத்துறாதீங்க, ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ஈவன் போர்ட்டலில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட சரி, அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். போர்ட்டலில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ரன் ஆகலைன்னா கூட இதே மாதிரி தான் செய்யணும். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா அதை விட்டுட்டு நீங்கள் வேறு டேட்டுக்கு சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரே ஸ்லாட்டு தான் இருக்கும். கல்யாணோத்சவம் 475 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே இருக்கும். 17ஆம் தேதி புஷ்ப பல்லக்கு அன்னைக்கு மோஸ்ட்லி சகசர தீப அலங்கார சேவா இருக்காது. ஊஞ்சல் சேவா 150 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சகசர தீப அலங்கார சேவா 600 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. பொதுவாக இந்த டிக்கெட்டில் சுபதம் என்று வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று எனக்கு ஊஞ்சல் சேவாவில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 50 நிமிஷம் தான் ஆச்சு, மீன்ஸ் லெஸ் தென் 1 hour. ஸோ சீக்கிரமாக சுவாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சகசர தீப அலங்கார சேவா புக் பண்ணிக்கோங்க.
மலையப்ப சுவாமி தாயார் ஊஞ்சல் சேவா பார்த்துட்டு வெளியில் சீக்கிரமாக சுவாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அன்றைக்கி கோட்டா ஜென்ரலாக ஒரு நாளைக்கு இது 600 டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்காக இல்லை உங்களுக்கு எந்த சேவா பிடிக்குமோ அது கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் எரர் வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ்னால் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க, நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும். எனக்கு ஒரு மொபைலில் ஆப்பு ஓப்பன் பண்ணுறப்போ டிடிடி வில் நாட் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டிவைஸ் அப்படிங்கிற எரர் வந்துட்டு இருந்துச்சு இப்போ நேற்று முந்தான இதெல்லாம். பட் இன்றைக்கி அது சரி பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கூட இன்றைக்கி காலையிலேருந்து ஓப்பன் ஆகலை. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு மத்தியானம் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம சேவா புக் பண்ணதுலேருந்து 120 நாள் டைம் டேஸ் கேப். வர்ச்சுவல் சேவா அப்படின்னா 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்ப்போம். நீங்கள் அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பரில் போகிறீங்கன்னா கூட இந்த வர்ச்சுவல் சேவா இப்போது நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா சேவா டேட்லேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க. என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தர்ஷன் புக் பண்ணிக்க முடியும். சேவாவை மட்டும் வச்சு சாமி பார்க்க முடியாது. சேவா டிக்கெட்டை புக் பண்ணால் பார்ப்ப போகிறோம். டு யூ வாண்ட் டு புக் தர்ஷன் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அவைல் தர்ஷன் மூலமாக நம்ம தர்ஷன் டேட்டு ஸ்லாட்டு சூஸ் பண்ணால் தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. 300 ரூபாய் தர்ஷனத்துக்கு. வர்ச்சுவல் சேவா நாளைக்கு மத்தியானம் ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த டிக்கெட்டுமே நீங்கள் 2 பேருக்காக புக் பண்ணால் தான். கல்யாணம் வச்சோம் அப்படின்னா ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். பட் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜி த சேவா, மத்தியானம் வர்ச்சுவல் சேவா. இதில் ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா இல்லை ஆனுவல் சேவா ஏதாவது ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்ஜி த சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணால் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர். வர்ச்சுவல் சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் புக் பண்ணுறதுக்கு 120 நாள் டைம் கேப் கேட்பாங்க. சேவா டேட்லேருந்து, தர்சன டேட் கிடையாது, சேவா டேட்லேருந்து 120 நாள் கேல்குலேட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.